முன்னாள் பிரதமருடைய கண் பார்வை 85% போயிருக்கு. வெறும் 15% தான் அவருடைய கண்ணுல அந்த பார்வை திறன் அப்படின்றது இப்ப இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் அந்த நாட்டை இப்போ ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அரசு. அந்த அரசினுடைய தலைமையா இருக்கக்கூடிய ராணுவ தளபதி அசீம் முனீர். அசீம் முனீர் வந்துட்டு முன்னாள் பிரதமர் இம்ரான் கானுக்கு அக்டோபர் 2025 அவருடைய வலது கண்ணில் குறைபாடு வந்திருக்கு. அதுக்கான ட்ரீட்மெண்ட் எனக்கு கொடுங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கிட்ட. ஆனால் அவருக்கு கொடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட்டை அசீம் முனீரினுடைய பாகிஸ்தான் அரசாங்கம் டிலே பண்ணியிருக்காங்க. ஏன் அசீம் முனீரோட அரசாங்கம்னு சொல்லுவேன், பாகிஸ்தானில் ஒரு பிரதமர் இருக்காங்களே அதை ஏன் குறிப்பிடலை அப்படின்னா, பாகிஸ்தானை பொறுத்தளவுக்கு பிரதமர் சொன்னாலோ சுப்ரீம் கோர்ட் சொன்னாலோ யாருமே அந்த உத்தரவை மதிக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு அமைப்புக்கு மட்டும் கட்டுப்படுவாங்க. அதுதான் பாகிஸ்தானினுடைய ஐஎஸ்ஐ, பாகிஸ்தானினுடைய உளவுத்துறை, அதை இயக்குற அமெரிக்காவினுடைய டீப் ஸ்டேட். இப்போ பாகிஸ்தானில் இந்த ஐஎஸ்ஐ உளவு அமைப்பை தன்னுடைய கண்ட்ரோலில் யார் வச்சிருக்கா அப்படின்னா, இராணுவத்தினுடைய தலைமையாக இருக்கக்கூடிய அசீம் முனீர். அதனால தான் அசீம் முனீர் இம்ரான் கானுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ட்ரீட்மெண்ட்டை பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சிறையில் டிலே பண்ணியிருக்காரு. இந்த கோல்டன் பீரியடில் அவருடைய கண்ணுக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுக்காததுனால இன்னைக்கு அவருடைய 85% பார்வை அப்படின்றது இழந்திருக்காரு. வெறும் 15% தான் அவருக்கு பார்வை நல்லா இருக்கு அப்படின்னு இம்ரான் கானினுடைய வழக்கறிஞர் பாகிஸ்தானினுடைய சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ரிப்போர்ட்டை ஒன்றா தாக்கல் பண்ணுதாரு. இம்ரான் கானினுடைய குடும்பமும் இதுக்கு பின்னாடி அசீம் முனீர் தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லுதாங்க. இந்த அளவுக்கு இம்ரான் கானை பர்சனலாக அசீம் முனீர் பழி வாங்குறதுக்கு காரணம் என்ன? அவர் நாட்டினுடைய முன்னாள் பிரதமர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. மக்களினுடைய முழு ஆதரவு இம்ரான் கானுக்கு இன்னைக்கும் பாகிஸ்தானில் இருக்கு. அதனால தான் அவர் சம்பந்தமான அரசாங்கம் அவருக்கு செய்யக்கூடிய அநீதி சம்பந்தமான அந்த நியூஸ் எல்லாம் வரும்போது பாகிஸ்தானில் மிகப்பெரிய அளவில் போராட்டம் அப்படின்றது வெடிக்கு. இந்த அளவுக்கு மக்கள் ஆதரவு பெற்ற தலைவராக அசீம் முனீர் ஏன் பர்சனலாக பழி வாங்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அவர் ஒரு சில விஷயங்களை பண்ணார். அவரை இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் பழி வாங்குது அப்படின்னா எப்பேற்பட்ட ஒரு விஷயத்த பண்ணாரு, பாகிஸ்தானுக்கு எதிராக எதுவும் பண்ணிட்டாரா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது. பாகிஸ்தானுக்குன்னு ஒரு சுதந்திரமான வெளியுறவுத்துறை கொள்கை இருக்கு. இந்தியாவினுடைய சுதந்திரமான வெளியுறவுத்துறை கொள்கையின் அடிப்படையில் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் வந்தாலுமே இந்தியா அமெரிக்கா சொல்றதெல்லாம் கேட்காம எப்படி சுதந்திரமா ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குதாங்க பாருங்க, அதே மாதிரி நாங்களும் வாங்க போறோம் அப்படின்னு ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவர் போய் புட்டினை பார்த்தாரு. இது அமெரிக்காவை எரிச்சல் அடைய வச்சுது. அதே மாதிரி இந்த புல்வாமா தாக்குதலுக்கு அப்புறம் இந்தியாவினுடைய அந்த ஒரு விமானி அபிநந்தன், இந்தியாவுடைய விமானப்படையினுடைய ஒரு கமாண்டர், அவரை பாகிஸ்தான் பிடிச்சி வச்சுருந்தாங்க. ஆனால் அவரை ஒரே நாளில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு இம்ரான் கான் முக்கியமான காரணமாக இருந்தார். ஏன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நல்ல உறவு வேணும்னு நினச்சாரு. பாகிஸ்தான் பொருளாதாரத்தில் ஸ்டேபிளான ஒரு கண்ட்ரியாக இருக்கணும்னா இந்தியாவுடனான வர்த்தகம் அவசியம்னு சொன்னார். இந்தியாவுடனான உறவு நல்லா ஆகணும் அப்படின்றதுக்காக காஷ்மீர் விவகாரத்தில் அவர் வெளியுறவுத்துறை கொள்கையை வகுக்க ஆரம்பித்தார். இது இன்னொரு காரணம். இப்படி அடுக்கடுக்கான காரணங்கள் இருக்கு. அவரே வெளிப்படையாக சொல்லியிருந்தாரு, அமெரிக்காவினுடைய டீப் ஸ்டேட் ஒரு கடிதத்தை காமிச்சு என்னை மிரட்டுதாங்க, இந்த மாதிரி ரெஜியூம் சேஞ்சை கொண்டு வந்துடுவோம் நீங்கள் எங்கள் பேச்சை கேட்கலாம் அப்படின்னு என்னை மிரட்டுதாங்க அப்படின்னு வெளிப்படையாக சொன்னார். இந்த மாதிரி பாகிஸ்தானுக்கு பல நல்ல விஷயங்களை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணார். அதனால மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கினார். இந்த காஷ்மீர் விவகாரத்தில் பாகிஸ்தானினுடைய இராணுவம் தான் எப்பவுமே வெளியுறவுத்துறை கொள்கையை வகுக்காங்க. ஆனால் அது சரியில்லை. அதனால தான் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஆபத்து அப்படின்றது வருது. ஸோ இப்போ பாகிஸ்தானுடைய பிரதமராக இருக்கிற நான் ஒரு நல்ல வெளியுறவுத்துறை கொள்கையை வகுக்கேன் அப்படின்னு இம்ரான் கான் எடுத்த முடிவு தான் இன்னைக்கு அசீம் முனீரை கோபப்படுத்தி அவரை சிறைக்குள்ளே தள்ள வச்சிருக்கு. அவருக்கு கிடைக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட்டே கிடைக்க விடாமல் பண்ணியிருக்கு. இப்பேற்பட்ட ஒரு பிரதமருக்கு மக்கள் ஆதரவு கொடுக்காமலாம் இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது பாகிஸ்தான் முழுக்க அவருக்கு ஆதரவு இருக்குது. ஆனால் பாகிஸ்தானினுடைய இராணுவம் அதை கட்டுப்படுத்துதாங்க. அவருக்கு இஸ்லாமாபாத்தினுடைய ஜெயிலுக்கு நாங்கள் மாற்றி நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கோம் அப்படின்னு பாகிஸ்தான் அரசாங்கம் சொல்லுதாங்க. அப்போ இப்போ இருக்கக்கூடிய சிறையில் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு எதுவும் தடை இருக்கா அப்படின்னு கேட்கும்போது கிடையவே கிடையாது. அவங்க சிறையை இஸ்லாமாபாத்துக்கு மாற்றுறதுக்கு காரணமும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றது கிடையாது. ஏன்னா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்த தீவிரவாத அமைப்புகள், பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய, பாகிஸ்தானை பொறுத்த அளவுக்கு பேட் டெரரிஸ்ட், அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாகிஸ்தானில் இருக்கிற அந்த பஞ்சாபுக்கு போகக்கூடிய அந்த கேஸ் கனெக்ஷனை கட் பண்ணுதாங்க, குண்டு வச்சு தகர்க்காங்க. இந்த மாதிரி பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கு எதிராக நாடு முழுக்க நிறைய விஷயங்களை பண்ணுதாங்க. அதே மாதிரி இப்போ அந்த அதிலாலா அப்படின்ற ஒரு சிறையில் இம்ரான் கான் இருக்காரு. அந்த சிறையை இம்ரான் கானினுடைய ஆதரவாளர்கள் தவிர்த்து அவரை விடுவிச்சிருவாங்களோ அப்படின்ற பயத்தில் தான் பாகிஸ்தான் அரசாங்கம் அவரை சிறையை மாற்றுதாங்களே தவிர அவர் மேலே இருக்கக்கூடிய அக்கறை அப்படின்றது கிடையாது.
மக்கள் ஆதரவு பெற்ற ஒரு தலைவர், பாகிஸ்தானுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு தலைவர், அவரை கொண்டு போய் சிறையில் ஊழல் வழக்கில் வச்சுருக்காங்க. ஊழல் வழக்கில் பாகிஸ்தானில் எல்லாருமே மேலே இருக்க அவங்களுடைய ஆட்சியை முடிச்சுட்டு பேக்கப் பண்ணிட்டு வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க. ஆனால் இம்ரான்கானுடைய கெட்ட நேரம் அவர் அமெரிக்காவுக்கு எதிராகவும் பாகிஸ்தானுடைய இராணுவத்துக்கு எதிராகவும் செயல்பட்டு இந்தியா கூட நல்லுறவு வேணும்னு நினச்சாரு. இந்தியாவை நிறைய இடங்களில் பாராட்டி பேசினார். இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை கொள்கையை பாராட்டி பேசினார். இந்தியா கூட ஒரு சுமூகமான உறவு வேணும்னு நினச்சாரு. அதை பாகிஸ்தான் மக்களும் நினைக்கிறதுனால தான் பாகிஸ்தானினுடைய இம்ரான்கானுக்கு அவங்க ஆதரவு தெரிவிக்காங்க. ஸோ வெளிப்படையாக தெரிய வருது, பாகிஸ்தானினுடைய மக்களும் பாகிஸ்தானை நேசிக்கிற உண்மையான தலைவர்களும் இந்தியாவுடன் நல்ல உறவு வேணும் அப்படின்னு நினைக்காங்க அப்படின்னு. ஆனால் பாகிஸ்தான் இராணுவமும் அமெரிக்காவும் அது இருக்கக்கூடாதுன்னு நினைக்காங்க. ஏன்னா இந்தியாவுக்கு ஒரு செக்கா இந்த பிராந்தியத்தில் பாகிஸ்தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்காங்க. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இராணுவமுமே சீனா சொன்னால் கேட்காங்க, அமெரிக்கா சொன்னால் கேட்காங்க, பாகிஸ்தானுடைய உளவுத்துறை சொன்னால் கேட்காங்க. ஆனால் அதே நேரத்தில் பாகிஸ்தானுக்கு நல்லது நடக்கணும்னு யாராச்சும் ஒரு கொள்கையை வகுத்தா அதை எதிர்க்காங்க. இந்த ஒரு நிலை தான் இன்னைக்கு பாகிஸ்தான் இந்த அளவுக்கு ஒரு மோசமான பொருளாதாரத்துலையும் ஒரு ஸ்டேபிளான கண்ட்ரியாக இல்லாமல் இருக்கிறதுக்கும் முக்கியமான காரணமாக இருக்குது. இது சம்மந்தமான உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இம்ரான்கான் விடுவிக்கப்படுவாரா, அவருக்கு அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றது நாளைக்கு அவருடைய மெடிக்கல் ரிப்போர்ட் தாக்கல் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் அது சம்மந்தமான ஒரு வீடியோ நமக்கு போஸ்ட் பண்ணலாம். நம்ம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஜெய் ஹிந்த்.